அண்மை செய்தி. முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்த அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட முழு அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் நாவராசு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிட்டை முன்கூட்டி விடுதலை செய்யும் தமிழக அமைச்சரவையின் முடிவை தமிழக ஆளுநர் நிராகரித்திருந்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான் டேவிட்டின் தாயார் ஆட்கொள்ளும் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இதே போல முன்கூட்டியே விடுதலை செய்ய அரசு செய்த பரிந்துரையை கவர்னர் நிராகரித்து உத்தரவிட்டு பல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அவ்வாறு சென்னையில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தமிழக அரசு செய்யும் பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்தது தவறு என்றும் அதற்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அரசின் பரிந்துரைகளை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதே போன்று மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு அரசின் பரிந்துரையை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று உத்தரவிட்டிருந்தது. ஒரே விவகாரத்தில் இருவேறு தீர்ப்புகள் காணப்பட்டதால் அரசின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிப்பதற்கோ அல்லது ஏற்பதற்கோ உள்ள அதிகாரம் தொடர்பாக 3 நீதிபதிகள் கொண்ட முழு அமர்வு விசாரணைக்காக பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி நீதிபதிகள் ஏடி ஜெகதீஷ் சந்திரா, நீதிபதி ஜி கே இளந்திரையன் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அந்த முழு அமர்வில் இந்த விசாரணையானது வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்று தங்களது வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இதே போல அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி முன்கூட்டியே விடுதலை செய்ய அமைச்சரவை செய்யும் பரிந்துரையை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவரும் தரப்பில் வாதங்களை வைத்தார். இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் முன்கூட்டியே விடுதலை தொடர்பான தமிழக அமைச்சரவையின் பரிந்துரைகளில் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான இந்த வழக்குகள் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தியிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று இந்த முழு நீதிபதி அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறிப்பு குறித்த அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று சென்னை உயர்நீதிமன்ற 3 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று தங்களது தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கூடிய அரசின் பரிந்துரையை நிராகரித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, ஜி கே இளந்திரையன் மற்றும் சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை இந்த தினம் வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறிப்பு குறித்த அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று இந்த நீதிபதிகள் தீர்ப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.